இந்த மனுஷன் முன்னாடி நம்ம ஒரு நாடகத்தை பிடிச்சி அந்த மனுஷன் நம்ம தோலை தொடரணும்டான்னு நினச்சேன். கொல்லிவை என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் போடுறோம். நாடகம் முடிஞ்சோடனே மேலே ஏறி இலை எங்கள் அப்பன் பெரிய கற்பத்தை அவரை பார்த்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த டப்பில் உட்காரும் போது அப்படியே கீழே டப்புன்னு கீழே உட்காந்துட்டாரு. இடுப்பு எலும்பில் வந்து முறிவாயிருச்சு. மனித நேயம் சார். தான் சாப்பிட்ற சாப்பாடை எல்லாத்துக்கும் அதே வந்திருக்கான்னு பார்ப்பார். இங்கே கறி இருந்துச்சுன்னா அங்கே கறி, இங்கே சிக்கன் இருந்துச்சுன்னா அங்கே சிக்கன், எல்லாத்துக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து இயக்குனர். எனக்கு அந்த கோவத்தில் அப்படியே உள்ளத்தில் நிற்கும்டா. அந்த கோவத்தை வெளியே காட்டாட்டி நெஞ்சு வடிச்சு செத்து போவேன். உங்கள் மேலே சொல்லிட்டுனா என் பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் கோவத்தை கொட்டுறேன்னு சொல்லுவார். காருக்கு முன்னாடி உட்காந்து தான் சார் போவார். போனே இந்த மாதிரி வச்சுக்கிடுவார் சார். இது வச்சுட்டு இப்படியே தான் பார்ப்பார். பார்த்துட்டு வருவார், பேசிக்கிட்டே வருவார். ஆனால் வண்டின்னு பாட்டு அந்த இடத்த பார்ப்பார். நல்லா இருக்குடா, இந்த தோட்டத்துக்கு அதுக்கிட்ட ஒரு நாளைக்கு பெருசு வாங்கி வச்சுக்க. போவார் வாழமரம் உட்காரு, கை நாளைக்கு வரவலான்னு கேளு. அவங்கள்ட்ட ஃபோன் இருக்காது, கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்லுவார். சத்தியமாக அந்த மண்ணின் சத்தியமாக நான் பொய் பேசலை, உண்மை பேசுகிறேன், மனசாட்சி அறிந்து பேசுகிறேன். அவங்க வந்து அக்கா செந்திலா வந்து எப்பயுமே அவரை தனிச்சு விட்டு போகல. சொத்து பத்து பிரச்சனை இல்லாத வீடு எந்த வீடு சார் இருக்குது? சொத்து இருந்தால் எல்லா வீட்லையும் பிரச்சனை தான் சார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாரதி ராஜாவின் நண்பரும் பாரதி ராஜா இயக்கிய தெக்கத்தி பொண்ணு தொலைக்காட்சி தொடரின் வசனகர்த்தாவும் பாரதி ராஜாவுடன் நீண்ட காலம் பயணம் செய்த எழுத்தாளர் சுருளிப்பட்டி சிவாஜி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். பாரதி ராஜா கடைசியாக இயக்கி கொண்டிருந்த தாய்மை திரைப்படத்திலும் இவர் தான் வந்து வசனம் எழுதியிருக்கார். பாரதி ராஜா சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க எழுத்தாளர் சுருளிப்பட்டி சிவாஜி அவர்களை போய் சந்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என் இனிய தமிழ் மக்களே, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் என்று மண்ணுக்குள் இருந்தாலும் இந்த குரல் இன்றும் விண்ணில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது, இந்த காற்றில் பரவி கொண்டுதான் இருக்கிறது. அவருக்கும் எனக்குமான உறவு மகன் தந்தைக்கான உறவா, குரு சிஷ்யனுக்கான உறவா, இரு நண்பர்களுக்கான உறவா என்று எந்த ஒரு அடைமொழிக்குள்ளும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உறவு எங்களுடைய இருவருடைய உறவு. நேசித்திருக்கிறோமா, நேசித்திருக்கிறோம். சண்டை போட்டிருக்கிறோமா, சண்டை போட்டிருக்கிறோம். சமாதானம் அடைந்திருக்கிறோமா, சமாதானம் அடைந்திருக்கிறோம். அவருடைய அத்தனை செயல்பாடுகளும் ஒன்றாக இருந்தவன் நான். ரஜினியை பார்க்கணும், கமலை பார்க்கணும், அஜித்தை பார்க்கணும், விஜயை பார்க்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் நினச்சது வந்து வாழ்க்கையில் 2 விஷயம், 3 விஷயம். ஒன்று சீத்தி அடித்து பழகணும், 2வது கலைஞரை தொடணும், 3வது இயக்குனர் மையம் பாரதி ராஜாவை பார்க்கணும். இந்த 3மே நடந்துச்சு. வந்து சின்ன வயசுலேயே விசில் அடித்து பழகிட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு. 2வது வந்து கலைஞரோட நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது இல்லை. 3வது வந்து எங்களுடைய இயக்குனர் மையம் அவர்களை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணைப்புறத்தில் தன் சொந்த ஊரில் இசைஞானி இளையராஜா ஒரு கச்சேரி நடத்த வராரு. அதுக்கு வந்து எங்களுடைய இயக்குனர் மையம் அவர்கள் தலைமை தாங்கிறாரு. 41 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் கச்சேரியில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பங்களாவில் கவிப்பரசு வைரமுத்து அவர்களும் இயக்குனர் மையம் அவர்களும் இருக்காங்க. நான் இதை விட்டு போய் அவங்கள ஜன்னல் வழியாக எட்டிட்டு பார்க்குறேன். பேச முடியல, இது ஒன்றும் இல்லை. ஒரு பெருங்கொண்ட காதல் கொண்ட இரு மனங்கள் வந்து தொட முடியாமல் பார்க்க முடியாமல் அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு. அவர் ஒரு காதல் உணர்வு, ஒரு அன்பு உணர்வு. அப்போ வந்து பேச முடியல. அப்போ வந்து மீண்டும் தோற்றுட்டேன். அதற்கு பிறகு ஒரு 31 வருடங்களுக்கு பிறகு திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக பாரதி ராஜாவின் படைப்பரங்கம் என்று அவருடைய படங்களை பற்றி ஒரு 3 நாள் கருத்தரங்கு நடக்குது. அதுக்குள்ளே வந்து அனுமதி பெற்றவங்க தான் உள்ளே போக முடியும். நான் உள்ளே போகிறேன், என்னை தள்ளி விட்டுட்டாங்க. அந்த 3 நாள் வெளியே புளியோதரை வாங்கி சாப்பிட்டு அவனுக்குள்ளே தெருவில் நானும் என்னுடைய நண்பர் ரோசுமூலனும் படுத்து கிடந்து, அப்போ கடைசி நாள் வந்து அவருடைய படங்கள் நடித்த அத்தனை கலைஞர்களும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பர் ரோசுமூலன் எங்கே உட்காந்துருன்னு சொன்னால், தூரத்தில் ஒரு எறும்பு மாதிரி அவர் உருவம் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ தூரத்தில் உட்காந்து பார்க்குறோம். அப்போ தான் நினச்சேன், இந்த மனுஷன் முன்னாடி
நம்ம ஒரு நாடகத்தை பிடிச்சி அந்த மனுஷன் நம்ம தோலை தொடரணும்டான்னு நினச்சேன். கரெக்டாக 100வது நாளில் திருப்பரங்குன்றம் தாமியசா கலையரவில் எங்களுடைய நாடகம் கொல்லிவை என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் போடுறோம். நாடகம் முடிஞ்சோடனே மேலே ஏறி இலே எங்கள் அப்பன் பெரிய கருப்பத்தை அவரை பார்த்து மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் விட்டார் எங்களுடைய இயக்குனர். அது எங்களுடைய முதல் சந்திப்பு, முதல் தொடுதல் நிகழ்ச்சி அதுதான். அதற்கு பிறகு வந்து தெக்கத்தி பொண்ணு என்று சொல்லி ஒரு சீரியல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய அக்கா மகன் ரமேஷ் வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. டேய் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி, நான் சுள்ளிப்பேட்டில் இருக்கேன்னு சொல்லி, டைரக்டர் தேடிக்கு வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. கூப்பிட்டு வந்து நான் தெக்கத்தி பொண்ணு ஒரு சீரியல் எடுக்கிறேன், நீ நடிக்கிறியான்னு சொன்னார். ஆர்ட் சார் சொன்னேன். அந்த சீரியலில் வந்து கோடாங்கி என்று ஒரு படத்தை பார்த்துருக்காரு, குறும்படத்தை பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி பகவான் இயக்கிய ஒரு குறும்படம், உசிலம்பட்டி பகவான் இயக்கிய ஒரு குறும்படத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நடிக்கிறான்னு சொல்லி கூட இருந்தேன். நடிப்புண்டா வந்து சும்மா சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து டயலாக் எழுதுறீங்களான்னு கேட்டார். எழுதுவோம்னு சொல்லி நானும் ரோஸ்மயிலும் சகோதரி தேன்மொழி தாசும் 3 சேர்ந்து தெக்கத்தி பொண்ணுக்கு நாங்கள் வசனம் எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போது முதல் எங்களுடைய பந்தம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமானது, நெருக்கமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாரதிராஜ் சார் வந்து தாய்மை அப்படின்ற ஒரு படம் வந்து இப்போ கடைசி படமாக எடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து நீங்கள் வசனம் எழுதியிருக்கீங்க. அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். தாய்மை என்பது ஒரு வயதான தம்பதிகளுக்கு 2 மகன்கள் இருப்பாங்க. அந்த வயதான தம்பதி வந்து பாரதி ராஜா வந்து வயதான அப்பாவாகவும் வயதான அம்மாவும் ஒரு புது நடிகையும் எடுத்தாங்க. அந்த கதைப்படி வந்து அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. ஒரு 50 வயசில் பாரதி ராஜா ஒய்ஃப் கன்சீவ் ஆயிடுவாங்க. அவங்க பையங்க வந்து அதை பார்த்துட்டு வந்து ஏற்றுக்கிற முடியாமல் அப்பாவையும் அம்மாவையும் கொல்றதுக்கு தீர்மானம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாரதி ராஜா வேறொரு திட்டமிடுகிறார். அந்த கதை சொல்வது சரியாக இருக்கிறதா என்பதால் வந்து கதை சொல்ல விரும்பலை. ஆனால் 11 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. தேனியில் தான் ஷூட்டிங் நடத்தணும். 11 நாள் இசை வந்து பவதாரணி ஒரு 5 பாட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த ஷூட் பண்ணும்போதெல்லாம் பவதாரணி இல்லை. அதில் ஒரு பாட்டெல்லாம் ஒரு ஆவண கொலையை பற்றி மிக அருமையான பாடல், நெஞ்சை உருக்குவதாக ஒரு பாடல் கூட சகோதரி பவதாரணி வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. கேமராமேன் வந்து அன்புக்குரிய அண்ணன் பாரதிராஜா அவர்களுடைய அக்கா பையன் தனபால் அண்ணன் தான் கேமராமேனாக இருந்தார். அந்த படப்பிடிப்பு 11 நாள் நடந்துச்சு. 11 நாள் வந்து தேனியை சுற்றி தான் நடந்துச்சு. எத்தனையோ பேர் எது சொன்னாலும் தாய்மை படம் மட்டுமே அவர் கடைசியாக நடித்த படம். என்னுடைய கதை வசனத்தில் உருவான அந்த படம் தான் கடைசியாக நடித்த படம். அதுக்கு பிறகு நடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அவர் காற்றோட்டில் இன்றைக்கி விதைக்கப்பட்டிருக்கிறார்ல, அந்த இடத்துல தான் அவருக்கு பங்களா இருக்குது, அந்த காற்றோட்டு பங்களா இருக்குது. அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த டப்பில் உட்காரும்போது அப்படியே டப்புன்னு கீழே உட்காந்துட்டார். இடுப்பு எலும்பில் வந்து முறிவாயிருச்சு. அதுக்கு பிறகு வந்து அங்கேருந்து மனோஜ் வந்து மெட்ராஸ்லேருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட்டு தன்னுடைய அப்பாவை கொண்டு போய் எம்ஜிஎம் பாரதி ராஜா மருத்துவமனை, அப்புறம் அங்கேருந்து எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு மாற்றி தன்னுடைய அப்பாவை மீட்டு கொண்டு வந்தார். மனோஜுடைய அம்மா அக்கா சந்திரலா அவர்களும் மனோஜ் சகோதரி அவர்களும் எல்லாம் சேர்ந்து. உங்கள் வசனத்தை பேசி நடிக்கும்போது அதை நீங்கள் லைவாக பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதாவது மற்றவங்க வந்து எழுதி கொடுக்கும்பொழுது அவங்க எப்பயுமே வந்து இயக்குனர் வந்து ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்கும்போது அதில் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டு, மிட் ஷாட்டு, மிடில் ஷாட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஷாட்டு வந்து பிரித்து கொடுப்பாரு, போய் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய எந்த வசனத்தையும் அவர் பேனா கொண்டு அடித்ததாக வந்து நினைவே இல்லை, மறந்தும் கூட இல்லை. ஒரு நாள் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னுடன் பணியாற்றும் இன்னொருத்தர் வந்து டயலாக் பேப்பர் எழுதியிருக்காரு, நானும் அந்த சீனுக்கு எழுதியிருக்கேன். அப்போ நான் கொண்டு போய் இறங்கினோடனே அன்றைக்கி நெப்போலியன் ரஞ்சிதா சம்மந்தப்பட்ட சீனு. நான் போய் வந்து சார் டயலாக் பேப்பர் இருக்குது சார்னு சொன்னேன். யோ நான் தான் அவளை எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா, நீயே எழுதிட்டு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க போயான்ட்டார். அதுக்கு பிறகு நான் கோச்சிட்டு வெளியேறி வந்து ஒரு கரையில் சின்ன பிள்ளைலாம் விளையாண்டுருந்துச்சு, அங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன்.
உட்காந்துக்கிட்டோன்னே அவங்கக்கிட்ட அதை மேடத்துக்கிட்ட பேப்பர் கேட்குறாரு. மேடம் வந்து மறந்துட்டு வந்துட்டாங்க, அன்றைக்கி எழுதலை. அவருக்கு சங்கடமாக போச்சு. யோ அவன் எழுதி இருந்திருக்கானியா, சிவாஜி எழுதி இருந்திருக்கானியா, வாங்கிட்டு வாங்கியான்னு சொன்னோன்னே நான் கோவம் பேப்பரை மட்டும் கொடுத்து விட்டேன். ஒரு சொல்லிட்டுருக்காரு, ஓ சார் வரமாட்டாரா, கோவமா anட்டார். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாருமே வந்து வரும்போது வந்து டைரக்ட் காரில் தான் வருவோம். பெரும்பாலும் இந்த டைரக்டரு, கேமராமெல்லாம் தனி ரமேஷ், பட்டுக்கோட்டை ரமேஷ், அவர் தான் கேமராமேனு. அவர் தனி காரில் வருவார். நான் அவர் காரில் ஏறாமல் இந்த யூனிட் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டை துணிமணி இதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். இன்னொன்று எங்கே அவனுக்கு எங்கேயா ஆனோடனே அந்த வண்டியில் இருக்கான்னு, அந்த வெங்காயத்தை கூட்டு ஐயா நான் கூட்டு வந்தோன்னே ஏறா வண்டியிலன்னார். ஏன்னா அந்த வண்டியில் வர விளக்கண்ண அவருடைய அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை திட்டுறாருன்னு சொன்னால் அந்த விளக்கண்ணுன்றது அதிகமாக வரும். வேறு ஆபாசமான அர்ச்சனை வார்த்தையெல்லாம் அவர்கிட்ட வந்ததே இல்லை, நான் கேட்டதே இல்லை. விளக்கண்ண வண்டியிலறான்னு சொன்னார். நேராக அன்றைக்கி தான் வந்து நீலாங்கரை வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போய் வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறார். காரணம், தன்னால் ஒரு எழுத்தாளன் வசனகர்த்தா மனதளவில் காயம்பட்டு விட்டான், அவனை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கி கூட்டு போன நிகழ்வும் மறக்க முடியாத ஒரு செயல். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாரதிராஜா சாரோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? தான் சாப்பிட்ற சாப்பாடை எல்லாத்துக்கும் அதே வந்திருக்கான்னு பார்ப்பார். இங்கே கறி இருந்துச்சுன்னா அங்கே கறி, இங்கே சிக்கன் இருந்துச்சுன்னா அங்கே சிக்கன், எல்லாத்துக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து இயக்குனர் மையம். விஜயகாந்த் அப்படி சொல்லுவாங்க. விஜயகாந்த் இணையாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சக தொழிலாளியில் மதியக்கூடியவர். கோபம் வரும், ஆனால் வந்து அந்த ஸ்பாட்டில் தான் அவர் சொல்கிறது வந்து நெப்போலியன் சார், ரஞ்சித் சார் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடக்கும், யாருக்குமே நடக்கும், பெரிய பெரிய ஆக்டருக்கே நடக்கும். அப்போ வந்து நேரடியாக அவங்கள கோவிக்க முடியாதுல்ல, பெரிய நடிகரை ஆர்டிஸ்ட்டை கோவிக்க முடியாது. இப்போ வந்து தெரியல, அறிவில்லை, ஒழுங்காக செய்ய மாட்டியா, எழுத மாட்டியா, சார் கொஞ்சம் பொருள் சார், டைலாக் சைடு இல்லாட்டி கேமரா சைடு சின்ன. அப்புறம் எங்கள்கிட்ட தனியாக சொல்லுவார், கேமராமன்ட்டு சொல்லுவார், எங்கிட்டையும் சொல்லுவார், எனக்கு அந்த கோவத்தில் அப்படியே உள்ளத்தில் நிற்கும்டா, அந்த கோவத்தை வெளியே காட்டாட்டி நெஞ்சு வடித்து செத்து போவேன், உங்கள் மேலே சொல்லிட்டுனா என் பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் கோவத்தை கொட்டுறேன்னு சொல்லுவார். பாரதிராஜா சார் முதல் முறையாக வந்து சின்னத்திரை அதில் வந்து தெக்குத்தி பொண்ணு வந்து எடுத்தாங்க. அந்த தெக்குத்தி பொண்ணு சீரியலுக்கு நீங்கள் தான் வந்து வசனம் எழுதியிருக்கீங்க. அந்த தெக்குத்தி பொண்ணு சீரியல் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை உருவாக்குச்சு, வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக தென் மாவட்ட மக்கள்லாம் வந்து அந்த சீரியலை பயங்கரமாக கொண்டாடினாங்க. அந்த சீரியலுக்கு வசனம் எழுதும்போது சார் என்ன சொன்னார், நீங்கள் அந்த சீரியலுக்கு எழுதும்போது உங்களுக்குள்ள அந்த ஈடுபாடு எந்த மாதிரி இருந்தது? அதாவது வந்து தமிழ்நாட்டின் தெருக்கள்லாம் ராத்திரி 8 மணிக்கு அப்போ நடந்து போனால் ஒரே ஒரு பாட்டு சத்தம் கேட்கும், தெக்கத்தி பொண்ணு தெக்கத்தி பொண்ணு சொல்லி பாட்டு தான் எல்லா வீடுகள் ஒலிக்கும். மிகப்பெரிய அளவில் டிஆர்பியில் ஏறி நின்ற ஒரே ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்து இயக்குனர் பாரதிராஜாவின் தெக்கத்தி பொண்ணு. அந்த இசையும் சரி, அந்த மண்ணை பற்றிய பதிவுகளும் அவ்வளோ அற்புதமாக அருமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் டி நகரில் ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு எடுத்து போட்டார் ஷூட்டிங் தூங்குறதுக்கு முன்பாக. அப்போ உட்காந்து நான், நண்பர் ரோஸ்முகிலன், சகோதரி தேன்மொழிதாஸ் 3 பேர் உட்காந்து ஆளுக்கு ஒரு அறையில் உட்காந்து எழுதுவோம். 3 பேருக்குமே 3 சீனியும் கொடுப்பாரு, 3 பேருக்கு சீனியும் பார்ப்பார், 3 வந்து ஒன்றா இணைப்பார், இல்லாட்டி தனி யார் இது பெஸ்ட்டோ அதை தூக்கிட்டு போவார். இப்படி ஒரு 2 மாத காலமாக உட்காந்து ஒரு 90 நாளுக்கான எழுத்துக்களை எழுதி கொண்டு தான் நாங்கள் வந்து தேனி பக்கமே வந்தோம். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன அவரை ஏமாற்றிய செய்தியை முதலாக பத்திரிக்கையில் எதுலேயும் பதிவிடாத செய்தியை நான் இப்போ உங்கள்கிட்ட நான் பதிவிட போகிறேன். நான் கம்பத்தில் ஒரு லாட்ஜில் நாங்கள் கம்பத்தில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு தங்கியிருக்கோம். மறுநாள் வந்து காட்டுநாயக்கம்பட்டின்னு சொல்லி வீரவண்டி பக்கத்தில் ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் தூரம், கம்பத்திலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது அந்த காட்டுநாயக்கம்பட்டி. அங்கே வந்து நெப்போலியனுக்கு வசனம் எழுதிச்சுட்ருக்காரு. அதான் அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு இறந்த வீட்டில் களிக்கம்பு வைக்கிறாங்க, சுடுகாட்டில் போய் அங்கேருந்து நீர்மாலையை எடுத்துகிட்டு வராங்க. நீர்மாலையை எடுத்துகிட்டு வரும்போது மாமை மச்சினா அந்த வேட்டியை பிடிச்சிட்டு வருவாங்க, அதை எடுத்துகிட்டு வராங்க. பிறகு தேரை தூக்கி வைக்கும்போது அந்த சலவை தொழிலாளர் தோழர்கள் வந்து சேலை விரிப்பாங்க. அதில் வந்து ஊர்க்காரங்களை வந்து நவதானியத்தை விட்டு போவாங்க. உருமாக்கட்டு ஏன் நடக்குன்னு சொல்லி ஒரு 38 பக்கத்துக்கு நெப்போலியன் பேசுகிற மாதிரி எழுதி வச்சுருந்தேன்.
எழுதி வச்சோடனே மறுநாள் காலையில் கிளம்பிட்டோம். கிளம்பி காட்டுநாயக்கன்பட்டி போயிட்டோம். கம்பத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டோன்னே காலையில் ஒரு 6:30க்கு அங்கே போய்ட்டு 7 மணிக்கு எல்லாம் செட் பண்ணிவிட்டு சிவாஜின்னாரு. ஒன்று டைலாக் பேப்பர் எங்கடான்றாரு. இந்த எடுத்துகிட்டு வரேன் சார்ன்னு போயிட்டு நான் வந்து தேடுறேன் காணோம். எங்கள் கூட வந்து நானும் ரோசுமயிலும் சொல்ல வந்து கொடிவேறுன்ற ஒரு தோழர் எழுதுவார். அவர்கிட்ட கேட்டேன், கொடி எங்கே கொடி அந்த சீன் இருந்தது. அவர் தேடுறாரு. கம்பத்தில் அந்த சீன் பேப்பரை வச்சுட்டு வந்துட்டாங்க. டைரக்டர் எப்பயுமே என்ன செய்வார்ன்றா, அவர்கிட்ட பிடிச்ச இன்னொரு மனிதனை வந்து டைலாக் நம்ம பேப்பரில் வாட்சி கேட்கும்போது அவருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சேரை போட சொல்லுவார். அவர் இப்படி உட்காருவார். அவர் எதிர்த்தாப்பில் உட்காரணும். நின்று உட்காரியா உட்காந்து சொல்லியான்னு சொல்லுவார். அன்றைக்கி வந்து சார் நன்றி சொல்கிறேன் சார். வெறும் பேப்பர்களாக வச்சுக்கிட்டு பேடில் வந்து வெற்று பேப்பர் அவர் உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே டைலாக் சொல்லியானார். நான் அப்படியே வாசிக்கிறேன். இது ஏன் கலிக்கம்புன்னா உருமக்கிட்ட இதுக்கு என்னன்னு சொல்லி விளக்கமாக வந்து ஒரு 38 பக்கத்தை வாசிச்சு முடிஞ்சோன்னே எப்பயுமே வாங்கி சீன் பிரிப்பார். க்ளோஸ் அப்பு, மிட் ஷாட்டு, லாங் ஷாட்னு பிரிப்பார். ஏயா சாப்பிட்டு பண்ணுமாயா என்னார். அடுசான்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் சாப்பிடல, பேப்பர் எடுத்து வந்து அந்த 38 பக்கத்தையும் எழுதி முடிச்சிட்டுன்னே ஓகே ரெடி வாங்கன்னு சொன்னோன்னே, இங்கே வாடா, இது நெப்போலியன் பேசுனா நல்லா இருக்காதரா, ரஞ்சிதாட்ட பேச சொல்கிறா, இது தெக்கத்தி பொண்ணு பிறந்த மண்ணுன்னு சொல்லிட்டு பேச சொல்கிறான்னொன்னே, சார் நீங்கள் கொடுத்துருங்க சார். ஏன்ண்ணே? இல்லை சார் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி வந்து நீ சொல்லி வாசிச்சு காமிட்டான்னு சொன்னார். இல்லை சார் அவங்க எப்பயுமே அவங்க வந்து வாசிச்சு சொல்ல மாட்டாங்க சார், பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க சார்ண்ணே. நான் சொல்கிறேன் ரஞ்சு என்றார். ரஞ்சிதா வந்துச்சு. யாரும் தெரியுமில்ல? தெரியும், ரைட்ரு சார். அவன் வாத்தியார் வேலை பார்க்குறேன். அவன் ஒரு 38 பக்கத்துக்கு வசனம் எழுதியிருக்கான். தெக்கத்தி பொண்ணுல இது மாதிரி வசனம் வந்ததில்லை. இந்த மண்ணின் கலாச்சார பதிவு, இந்த மண்ணோட மக்களோட பதிவு, ஒரு இலவு வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் துல்லியமாக எழுதியிருக்கான். அவன் உனக்கு வாசிப்பேன். வாசிச்சோடனே நீ அதே மாதிரி பேசுன்னு சொன்னே அவங்ககிட்ட போய் கொடுக்குறேன். உட்காந்தோடனே ஒரு சேர் எடுத்து போட சொல்கிறாங்க. உட்காந்தோடனே அவங்க சொன்ன ஒரு சொல், சார் ஒரு ஷாட் முடிஞ்சோடனே நீங்கள் கேமராவுக்கு பின்னாடி இல்லைங்க, நான் ஓகேன்னு கேட்குறேன், நீங்கள் வந்து ஓகேன்னு யாருக்கு தெரியாமல் சொல்லுங்கள், இல்லைண்டா இப்படி சொல்லுங்கள், நான் பலவடிக்கை ரீசார்ட் போயிடுறேன்னு சொன்னாங்க. அது வாழ்க்கையில் மறக்க முடியாத செயல். எங்கள் பாரதி ராஜா சார் ஏமாற்றல, அந்த இடத்துல அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ பாரதி சார் கூட நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. லொக்கேஷன் பார்க்க போகும்போதெல்லாம் அவங்க என்ன மாதிரி அவங்க பேசுவாங்க, அது சம்மந்தமாக எப்படி ஃபீல் பண்ணி அந்த லொக்கேஷன்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க? காருக்கு முன்னாடி உட்காந்துட்டு தான் சார் போவார். போனே இந்த மாதிரி வச்சுக்கிடுவார் சார். இப்படி வச்சுட்டு இப்படியே தான் பார்ப்பார். பார்த்துட்டு வருவார், பேசிக்கிட்டே வருவார். ஆனால் வண்டி நிப்பாட்டு அப்படி இறங்கி நடந்து போவார். நாங்கள் பின்னாடியே குட்டி ஆட்டு நாங்கள் போவோம். அந்த இடத்த பார்ப்பார். நல்லா இருக்குடா, நோட் பண்ணி வச்சுக்க, இது எந்த இடம்னு பார்த்துக்க, இந்த தோட்டத்துக்கு அதுக்கிட்ட நாளைக்கு பெருமிஷன் வாங்கி வச்சுக்க. போவார். வாழமரம் உட்காரு, அந்த கிளவிட்டு பாரு, அந்த கிளவி நாளைக்கு வருவாளான்னு கேளு, அட்ரஸ் விசாரி, அவர்கிட்ட ஃபோன் இருக்காது, கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி தான் அவர் அங்கங்கே அவருடைய தெக்கத்தி பொண்ணு தொலைக்காட்சி தொடரில் வந்து நடிகர்கள் நடிக்க வைக்கல, இந்த மண்ணின் மக்களை நடிக்க வச்சார். கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், திரையில் கிராமத்தை பார்த்தோம், கிராமத்தில் எங்கள் திரையை பார்த்தது இயக்குனர் பாரதி ராஜா வந்த பிறகுன்னு சொல்லி, கிராமத்தில் எங்கள் மக்களை பார்த்தது தெக்கத்தி பொண்ணு சீரியல் வந்த பிறகு தான். நடிக்காதனே இல்லை, தெருவில் கூட வாடான்னு சொல்லி வந்து உட்காந்து ஒரு நாள் துண்டை போட்டு பேசுகிறாண்டுவார். பாரதி ராஜா சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? மனித நேயம் சார். மண்ணை நேசித்த அளவுக்கு மக்களை நேசித்த மகத்தான கலைஞன் சார். அவருக்கு தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாது சார். அவருக்கு பிடித்த விஷயம் 3 சார். அழகு. அது பெண்களாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், ஓடையாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கலாம், தேனி மண்ணாக இருக்கலாம் சார். பாரதி ராஜா சார் நீங்கள் கடைசியாக பார்த்தப்போ என்ன பேசுனீங்க? 30/4/2026 சார். ஓட்டு போட்டு 7வது நாளோ 8வது நாளோ நினைக்கிறேன். 2026 இந்த பொது தேர்தல் முடிஞ்ச பிறகு போனோம். நானும் என்னுடைய மனைவி திருமதி மாலா, என்னுடைய மகன் முகில் 3 பேரும் போனோம். 3 பேர் உள்ளே போகும்போது அந்த அக்கா உட்காந்து, சந்திரலதா அக்கா உட்காந்து அவரோட சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டாங்க. எல்லோரும் சொல்கிறது மாதிரி அவங்க தனியாக இருந்தாங்கன்னு இல்லை, அவங்க எப்பயுமே தனியாக இல்லை சார்.
அன்னைக்கு இறந்த அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை காரணமாக தான் தேனி வந்துருக்காங்க. அவங்க உறவுக்காரன்றதாலோ அவருடைய உதவியக்காரன்றதுக்காக நான் சத்தியமாக அந்த மண்ணின் சத்தியமாக நான் பொய் பேசலை, உண்மை பேசுகிறேன், மனசாட்சி அறிந்து பேசுகிறேன். அவங்க வந்து அக்கா சந்திரலா வந்து எப்பயுமே அவரை தனிச்சு விட்டு போகலை. அவர் எப்போ நோயில் விழுந்தாரோ அப்போ இருந்து வந்து மனோஜ் பார்த்துக்கிட்டாரு, மருமக பார்த்துக்கிட்டாங்க. மகளும் அந்த அக்கா சந்திரலாக்காவும் அவ்வளவு பார்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சம்பவத்தை வச்சு இன்றைக்கி பத்திரிக்கை வந்து கொதறி போடுறாங்க அந்த குடும்பத்தை. அவங்களுடைய சொத்து பத்து பிரச்சனை அதுக்குள்ளே நான் போக விடும்போது எனக்கு தெரியாது. ஆனால் கூட இல்லைன்ற கருத்தை நான் வந்து இறுதியாக உறுதியாக மறுக்கிறேன். ஏன்னா கூட இருந்தாங்க. எம்ஜிஎம் மருத்துவமனையில் பார்க்கும்போதே அந்த அக்கா இருந்தாங்க, ஜனனி பிள்ளை இருந்துச்சு. நானும் என் மிஸ்ஸஸ் தான் போயிருந்தோம். அப்போ வந்து கூடயே தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ வந்து வீட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த அக்கா இருந்தாங்க. நான் உள்ளே போகும்போது உள்ளே நுழையிறேன். வந்தோடனே வாப்பா தம்பின்றாங்க. டைரக்டர் பார்க்காரு, பெட்டில் படுத்துருக்காரு இருக்காரு. நாங்கள் இப்படி நுழையிறோம். வந்தோடனே ஏங்க யார் வந்திருக்கு தெரியுமா? என்னென்ன சிவாஜி கூட வந்திருக்குது அவனோட ஒய்ஃபு, அந்த பையன் மகன் என்ன பண்ணுறான், காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனது சின்ன இது அவர் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் அடைஞ்சிருக்காரு. அந்த 84 வயசில் சின்ன சின்ன மறதி, நம்மளுக்கே 1000 மறதி வருது. அதை மறந்துட்டார். அது பிறகு வந்து அந்த அக்கா ஆர்டர் பண்ணி முறுக்கு இதெல்லாம் இந்த பணியார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே சட்டினி வாசம் வருது, கொண்டு வந்து எனக்கு வை அவனுக்கு வைன்னு சொல்கிறாரு. அந்த அக்காவும் சிரிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க உறவு வந்து இடைப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. கடைசி காலத்தில் ஒரு கணவனை, நோயுற்ற கணவனை ஒரு பிள்ளையை நேசிக்கிற மாதிரி நேசித்தாங்க சந்திரலா அக்காவும். அதே மாதிரி ஜனனி பொண்ணு அவருடைய மாப்பிள்ளை எல்லோரும் வந்து ராஜ்குமார் எல்லாம் வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. சொத்து பத்து பிரச்சனை இல்லாத வீடு எந்த வீடு சார் இருக்குது? சொத்து இருந்தால் எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான் சார். சொத்து இல்லாத மனுஷன் தான் சார் உலகத்தில் நிம்மதியான மனுஷன். பாரதிராஜா சார் வந்து அவரோட மகன் மனோஜோட வந்து பேசாமல் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்காருங்களா?